சாலையிலேயே பிரேக் டவுன் ஆகி நின்ன லோடு ஆட்டோ. கார், ஆம்னி பேருந்துன்னு அடுத்தடுத்து சரக்கு வாகனத்து மேல மோதி மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. விபத்துல அப்பளம் போல கார் நொறுங்கி இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருநெல்வேலியிலிருந்து 43 பயணிகளோட விராலிமலை வழியா சென்னை நோக்கி ஆம்னி பேருந்து ஒண்ணு வந்துட்டு இருந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில ராசநாயக்கன்பட்டி பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது அந்த வழியா ஏற்கனவே வந்த சரக்கு ஆட்டோ ஒண்ணு பழுதாகி நின்று இருந்திருக்கு. அதை அறியாத பின்னாடி வந்த கார் ஒண்ணு அந்த சரக்கு வாகனத்து மேல மோதி விபத்துக்குள்ளாக இருந்திருக்கு. இந்த நிலையில தான் பின்னாடியே வந்த ஆம்னி பேருந்தும் சற்றும் எதிர்பாராம ஏற்கனவே விபத்துக்குள்ளான கார் மேல மோதி பயங்கர விபத்து ஏற்படுத்தியிருந்திருக்கு. இதுல ஆட்டோக்கும் பேருந்துக்கும் இடையில சிக்கி கொண்ட கார் மிகுந்த சேதம் அடைஞ்சிருக்கு. நல்வாய்ப்பா ஏற்கனவே கார்ல இருந்தவங்களும் அந்த ஆட்டோல இருந்தவங்களும் வெளியேறினதால மிகப்பெரிய உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டிருந்திருக்கு. இதுல பேருந்துல பயணம் செஞ்ச 43 பேர் சிறு காயங்களோட உயிர் தப்பிச்சிருந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டும் நல்வாய்ப்பா யாருக்கும் பெரிதளவுல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. இந்த சம்பவத்தால தேசிய நெடுஞ்சாலையில பெரும் பரபரப்பு சூழல் நிலவி இருந்திருக்கு.